கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 21ஆவது நாள் உபாச ஜெபத்தில் கர்த்தர் நம்மளை அணைத்திருக்கிறார். தேவஜனமே, எல்லாரும் ஒரு மனதோடு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு பேரையும் பார்த்து நீங்கள் பலுகி பெறுகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறக்கிறார். உங்களுடைய தரிசனம் இனி அநேக இடங்களுக்கு அது எடுத்து செல்லும். உங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு உங்களை தூக்கி செல்லும். எந்தெந்த காரியத்திற்காக கர்த்தர் உங்களை முன்குறித்தாரோ இனி சத்ருவோ உலகமோ அதை தடை செய்ய முடியாதென்று ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த 21 நாள் உபாச ஜெபத்தில் பங்கேற்ற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு பேரும் இருக்கிற இடங்கள் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்கள், துதிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you மாஸ்டர். நன்றியோடு துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? தேவன் இத்தனை நாட்களாக நம்மளை இணைத்து ஜெபிக்க வைத்தார், அற்புதங்களை செய்தார், மாற்றங்களை செய்தார். அநேகருடைய வாழ்க்கையில இப்பொழுதும் அற்புதம் நடந்து கொண்டிருக்கு. தேவ ஜனமே, ஒரு மருத்துவரிடத்தில் சென்று எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவர் மருந்து கொடுக்கிறார். குறிப்பிட்ட நாட்கள் அது சரியாகிறதை பார்க்கிறீங்க. இதே போலதான் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது எந்த விஷயத்திற்காக நம்ம ஜெபித்தோமோ அதனுடைய பதில் இறங்கி வருகிறதை உங்க கண்கள் காண முடியும். இந்த அருமையான உபாச ஜெபத்தினுடைய கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம். இந்த 21ஆவது நாள் உபாச ஜெபத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு நன்றி. ஏனென்றால் உங்கள் ஜெப குறிப்புகளை தூதர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றப்படும். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபித்திருப்பீங்க, உங்க திருமணத்திற்காக ஜெபித்திருப்பீங்க, இல்லை உங்க கற்பத்தின் கனிக்காக ஜெபித்திருப்பீங்க, இல்லை ஒரு நல்ல வேலைக்காக ஜெபித்திருப்பீங்க, ஒரு உயர்வுக்காக ஜெபித்திருப்பீங்க, குடும்பத்தில் ஒரு பாதுகாப்புக்காக ஜெபித்திருப்பீங்க, இந்த மழையினால் காற்றினால் உள்ள சேதத்திற்காக ஜெபித்திருப்பீங்க. உங்க வீடு ஏதாவது பாழாய் இருக்கும், பலவீனப்பட்டு இருக்கும், பிள்ளைகள் வியாதியில் இருக்கலாம், இந்த மோசமான புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க எல்லாவற்றிற்காக ஜெபித்திருப்பீங்க. கர்த்தர் அதனுடைய பதிலை கேட்டு மிகவும் விரைவாக கிரியை செய்து உங்கள் ஒவ்வொரு பேரையும் விடுதலையாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை எப்படி ரெக்கையினால அந்த செட்டையின் கீழே பாதுகாக்குதோ அப்படி ஒவ்வொரு பேரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நம் கண் முன்னாடி வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை அவருடைய செட்டையின் கீழாக மறைத்து வைத்திருக்கிறாரே. நன்றி செலுத்துங்களேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இத்தனை நாட்கள் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தீங்களே, உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறீரே, நன்றி அப்பா. பரலோகம் எங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்காக நன்றி அப்பான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பரலோகம் உங்கள் விஷயத்தை கவனித்திருக்கிறது, உங்கள் போராட்டத்தை பரலோகம் கவனித்திருக்கிறது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சென்று ஒரு FIR பதிவு பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள், உங்க தெருவில் உள்ள பிரச்சனைகள், உங்க பர்சனல் விஷயங்கள், உங்க போராட்டங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிந்தது போல இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒரு பிரேயர் பெட்டிஷனை நீங்க வைக்கும் பொழுது உங்கள் விஷயம் பரலோகத்துக்கு தெரிந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எத்தனை கடுமையாக இருந்தாலும் சரி, மலையை போல அது பாறையை போல இருக்கலாம், அதை பனியை போல உருக பண்ணுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பனியை போல உருக பண்ணுகிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அது வியாதியா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், மோசமான உயிர்கொல்லி வியாதியா இருக்கலாம். கர்த்தர் சமூகத்தில் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு வரப்போகிறது, உங்க குடும்பம் உயிர் வீழ்ச்சி அடைய போகிறது. நீங்க எழும்பி கர்த்தருக்காக செயல்பட போறீங்க. உங்கள் ஜெபங்கள் பரலோகம் கேட்டிருக்கிறது, அதனுடைய பிரதியுத்தரம் வரப்போகுது. எத்தனை தேவஜனங்கள் ஆண்டவருக்கு மனசார நன்றி செலுத்துவீங்க? ஆம் தேவஜனமே, 7 நாள் அந்த எரிகோவை சுற்றி வர சொன்னாரு. 7வது நாள் எரிகோ கீழே விழுந்தது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிர்த்து நிக்கிற சில எரிகோக்கள் இந்த ஜெபம் முடியும் பொழுது அது தரையோடு தரையாக விழும். நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் பிரகாசிப்பீர்கள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துங்க, நன்றி பலி ஏறெடுங்க. ஆண்டவரே,
நன்றி என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா. லேகோ ராஷா தரபா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துங்க. எத்தனை நாட்கள் நம்மளை சுமந்து வந்த ஆண்டவர், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வேதனைகள் வந்த பொழுதிலும் நம்மோடு முகமுகமாய் பேசினார். பவுல் அப்போஸ்தலர் ஒரு படகில் செல்லும் பொழுது படகு மூழ்கிரும் என்ற ஒரு நிலையில் இருந்த நேரத்தில் யூரோக்ளிதான் என்ற புயல் வந்தது. தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல நம்ம தேசங்கள்ல புயல் அடித்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா என்ற அந்த பட்டணத்தையே கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. பல மக்கள் ஜீவன் இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா தேவ ஜனமே, நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நபர்னா உங்க எல்லையில கர்த்தர் உங்களை கொண்டு பிரகாசமாக எழும்ப செய்வார். பவுலை பாருங்கள், தன்னோடு இருந்த ஒரு ஜனத்தையும் மறிக்க விடவில்லை. அந்த தூதனை பார்த்து பேசினார். தூதன் அவனோடு வந்து பேசினார். பவுல் அப்போஸ்தலர் பரலோகத்தின் தேவனுடைய தூதனை தரிசித்தார். ஜெபிக்கிற ஒரு தேவ ஜனம் இருக்குதுன்னா உங்க வீட்லயோ உங்க எல்லையிலேயோ ஒரு போராட்டம் இல்லாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பா. இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் பார்த்து சொல்லுகிறது, ஒரு புயல் வரலாம், ஒரு யுத்தம் வரலாம், ஒரு யூரோக்ளி தான் வரலாம். பவுலுக்கு வந்தது ஒரு யூரோக்ளி தான். அந்த படகை தடுத்து நிறுத்த பார்த்தது, அவர்கள் ஜீவனை எடுக்க பார்த்தது. ஆனால் படகு மட்டுமே சேதப்பட்டதை தவிர ஒரு மக்களுடைய உயிர் ஒன்றுமாகவில்லை. இன்னைக்கு ஆவியான சொல்லுகிறார், இனி ஒரு உயிருக்கு ஒரு சேதம் வராதபடி கர்த்தருடைய தூதனானவர் ஒவ்வொரு பேருக்காக இறங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? உங்களுக்காக ஒரு தூதன் இறங்கி கொண்டிருக்கிறார். யுத்தங்கள் நடக்க போகிறது. உங்க வாழ்க்கையில வெற்றி வருகிறது. உங்களுக்கு விரோதமான நபர்கள் மேல ஒரு தூதன் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமான பிரச்சனைகள் மேல தூதர்கள் இறங்குகிறார்கள். தேவ ஜனமே, ஆவியானோர் சொல்லுகிறார், உங்க ஜெபம் கேட்கப்பட்டது, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. கொர்நேலியுவை பார்த்து சொன்னாங்க, ஒரு தூதன் இறங்கி சொன்னார், கொர்நேலியுவே, உன் தான தர்மங்கள் பரலோகத்தை எட்டியது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. இதுல இருக்கிற அநேகருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. உபவாசத்தோடு கண்ணீரோடு முழங்கால்ல இருந்து ஜெபித்த சிலர் உண்டு. கண்ணீரோடு வியாகுலத்தோடு புலம்பினது உண்டு. இந்த 4 அறையில நான் ஜெபிக்கிறேனே, என் வீட்டுக்குள்ள நான் கிச்சன்ல ஜெபிக்கிறேனே, என் வீட்டு பெட்ரூமுக்குள்ள கண்ணீர் வடிக்கிறேனே, நான் எங்க போனாலும் கண்ணீரா இருக்கிறதே, பாத்ரூம்ல கூட கண்ணீர் வருகிறது என்று வேதனையோடு இருந்த அநேகர் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். தூதர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு உங்களை தூக்கி செல்ல ஒருவர் வந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ரபதரப ஷகதரபா. உங்களை தூக்கி செல்லுகிறதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் வந்திருக்கிறார். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்க, என்னை தூக்கி செல்ல ஒருவர் வந்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க தேவ ஜனமே? ஒரு தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுவார். ஒரு தந்தை சுமப்பது போல சுமப்பார். இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து சொல்லுகிறார், படிக்கிற வாலிபர்களே, இல்ல வேலைக்காக ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஒரு கழுகு தூக்கிட்டு போறது போல உங்களை சட்டைகள் மேல தூக்கி கொண்டு போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தகப்பன் சுமப்பதை போல உங்களை சுமக்கிறார். உங்களை சுமக்கிறார். ஒவ்வொரு பேரையும் சுமக்கிறார். முதிர் வயதுள்ள யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, உங்களை சுமந்து உங்கள் நரம் வயது உங்க முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களை சுமக்க போகிறார். ஹalleluya. ஒரு தாய் தேற்றுவது போல நீங்கள் தேற்றப்பட போறீங்க தேவ ஜனமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சுமந்து செல்வார். பிலிப்பு பேசிக் கொண்டிருக்கிறார். பிலிப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரத்தில் அந்த மந்திரியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஞானஸ்தானம் முடிந்த அந்த நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை தூக்கி சென்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் ஒரு தெருவில் நடந்து தான் வருவோம். பைபிள் சொல்லுது, he appeared, அங்க காணப்பட்டார். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் தூக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவரை காணப்பட வைத்தார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிரிகள் உங்களை அம்பால் எய்யும் பொழுது, உலகம் உங்களை எதிர்க்கும் பொழுது, போராட்டங்கள் உங்களை எதிர்க்கும் பொழுது, எல்லாருக்கும் மத்தியில உங்களை மறைத்து, அவருடைய உள்ளங்கையால் உங்களை மறைத்து, உங்களை பாதுகாத்து, எந்த இடத்துல உங்களை தென்பட வைக்கணுமோ அந்த குறிப்பிட்ட இடத்துல உங்களை தூக்கி வைக்க கர்த்தர் ஆயத்தமாய்விட்டார். நீங்க மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை எடுத்து செல்லும், என்னை மறைத்துக் கொள்ளும், எங்க நான் வெளிப்படணுமோ அங்க என்னை வெளிப்படுத்தும். வசனம் சொல்லுகிறது, பிலிப்பை ஆண்டவர் எடுத்து மறைத்து கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தூக்கி விட்டார். இது நடந்த சம்பவம், இது சரித்திரம், இது உண்மை, இது கட்டுக்கதை கிடையாது, இது ஒரு மித்திக்கல் ஸ்டோரி அல்ல. தேவஜனமே, இது நடந்த சரித்திர உண்மை, பரிசுத்த ஆவியானவர் செய்த உண்மை. தேவஜனமே, பிலிப்புக்கு மட்டும் அல்ல, பல தேவதாசர்களை அப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். ஜேம்ஸ் மெலோனின் சொல்ற ஒரு தேவ மனிதன் அவருடைய வீட்டுக்குள்ள ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் திடீரென்று அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு போய் விடுகிறார். அங்க போய் அவர் சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு, அநேக மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லிக்கொண்டு அவன் முடித்தவுடன் அவருடைய அறையில் திரும்பி வருகிறார். நடந்த சாட்சி. சாது இயேசுதாசன் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன், கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த அந்த தேவ மனிதனை கர்த்தர் தூக்கி சென்றார். தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது, ஊரெல்லாம் ஊரடங்கு உத்தரவு இருக்கும் பொழுது, இந்த தேவ மனிதனை கர்த்தருடைய ஆவியானவர் நடு இரவுல தூக்கி சென்று அந்த பாஸ்டருடைய வீடு தூத்துக்குடியில கொண்டு போய் விடுறாரு. நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர். சாது சுந்தர் சிங் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருந்தார். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டு உங்க லைஃபை ஷிஃப்ட் பண்ண போறாரு, உங்களை தூக்கி செல்ல போறாரு. ஆண்டவரே என்னால முடியலப்பான்னு அநேகர் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, இப்ப அவர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என்னை தாழ்த்தி தருகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து துதிப்பீங்களா? 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு ரோடு வழியாக செல்லும் பொழுது ஒரு வயதான தகப்பனாரை நான் பார்த்தேன். அந்த வயதான தாத்தா அவருடைய பேரனை கழுத்து மேலே தூக்கி உட்கார வைத்து விட்டு, ரொம்ப பலவீனமான மனிதர் அப்படியே கடந்து செல்லும் பொழுது என் இருதயத்துக்குள்ள ஒரு வரிகளை ஆண்டவர் கொடுத்தார். 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாடலின் வரிகள் என் இருதயத்துக்குள்ள வர ஆரம்பித்தது. அநேகர் அதை கேட்டிருப்பீங்க, பல ஆயிரம் மக்களுக்கு அது பிரோஜனப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம சேர்ந்து அந்த பாடலை பாடப்போகிறோம். ஆண்டவர் என் உள்ளத்தில் அந்த வரிகளை கொடுத்தார். தூக்கி செல்லும் தாயை போல, உன்னை சுமந்து செல்லும் தந்தை என்று என்னோடு பேசினார். அந்த வயதான தாத்தா அவங்க பேரனை கழுத்தில் வச்சு தூக்கிட்டு போகும் பொழுது நான் பார்த்தேன், எவ்வளோ வயது சென்றவர், எவ்வளோ பலவீனமாக இருக்கும். ஆனாலும் ஒரு பெண் வந்து இடுப்பில் பிள்ளைகளை தூக்குவாங்க. ஆனால் எந்த தாத்தாவும் நான் இடுப்பில் தூக்குனதை பார்க்கல, ஆனால் தலைக்கு மேலே தூக்கி வச்சாங்க. ஆம் தேவ ஜனமே, ஒரு தாத்தாவே தன் பேர பையன் தன் கழுத்துக்கு மேலே தன் தலை மேலே இருந்து ஒரு சவாரி பண்ணணும்னு ஆசைப்படுறாருனா, உன்னதமான தேவன் நம்மளை தூக்கி செல்லாமல் இருப்பாரா? அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி, அப்பா என்னை தூக்கி செல்லுங்க என்று கேளுங்க பார்க்கலாம். தூக்கி செல்லும் தாயை போல, என்னை சுமந்து செல்லும் தந்தையை போல, தூக்கி செல்லும் தாயை போல, என்னை சுமந்து செல்லும் தந்தையை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, என் துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, என் துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல, தூக்கி செல்லும் தாயை போல. நம்ம ஆண்டவர் தூக்கி செல்லுகிற ஒரு தாயை போல இருக்கிறார், சுமந்து செல்லும் ஒரு தந்தையை போல இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை தூக்கி செல்வார். நம்மளால முடியாத இடத்துல நம்மளை அவர் தூக்கி செல்வார். செல்லும் தந்தையை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல,
ஒரு நண்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, என் துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல, தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும். எத்தனை தேவச்சனம் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க. தூக்கி செல்லும் தாயை போல். என்னால முடியாத நேரத்துல, பாரங்கள் தாங்க முடியாத நேரத்துல அவர் என்னை தூக்கி செல்லும் ஒரு தாயாக இருக்கிறார். என்னை சுமந்து செல்லும் ஒரு தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகம் என்ன புரியாமல் இருக்கலாம், என் குடும்பம் என்னை புரியாமல் இருக்கலாம், என் நிலைமையை யாரும் அறியாமல் இருக்கலாம். ஆனா என்னை நன்றாய் அறிந்த ஒரு தேவன் உண்டு, என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு அப்பா உண்டு. அவர் என்னை தூக்கி செல்வார். என் பாதைகள் அவர் என்னை சுமந்து செல்வார். துன்ப நேரத்தில் ஒரு தாயை போல, என் துக்க வேளையில் ஒரு தந்தையை போல. எத்தனை பேர் சொல்றீங்க? துன்ப நேரத்தில் ஒரு தாயை போல, என் துக்க வேளையில் ஒரு தந்தையை போல. சொல்லுவோமா? துன்ப நேரத்தில், துன்பம் வரும் பொழுது ஒரு தாயை போல நிற்பாரு. துக்கம் வரும் பொழுது ஒரு தந்தை போல அணைப்பாரு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமே, என் துன்ப நேரத்துல ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல, துன்ப நேரத்தில் ஒரு தாயை போல, என் துக்க வேளையில் ஒரு தந்தையை போல, தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும் தந்தையை போல. தூக்கி செல்லும் தாயை போல, என்ன தூக்கி செல்பவரே, சுமந்து செல்லும் தந்தையை போல, தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும். இந்த வரிகளை சொல்ல சொல்ல உங்களை தூக்கி செல்லுகிறத நீங்க உணர்வீங்க. தேவச்சனமே, ஒருவர் உங்களை தூக்கி செல்லுகிறார். கடக்க முடியாத பகுதிகள் உங்க லைஃப்ல, இதுக்கு மேல என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்ன ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி செல்லுகிறது நீங்கள் உணர்வீர்கள். எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தூக்கி வந்தார். செங்கடல் வந்தது, யோர்தான் வந்தது, கர்த்தர் தூக்கி சென்றார். இன்னைக்கு அதை ஆண்டவர் உங்களை தூக்கி செல்வார், உங்களை நடத்துவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்ச நாள் கழித்து சொல்வீர்கள், நான் இதெல்லாம் கடப்பேன் நினைத்து பார்த்தேனா? இல்லை, என்னால முடியவே முடியாது. ஆனா என்னை ஒருவர் சுமந்து வந்தா என்று சாட்சி சொல்ற லெவல்ல தேவஜனமே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுவோம் சொல்லுவோம், தூக்கி செல்லும். அவர் நம்மளை தூக்கி செல்லுகிறார். நம்மளை சுமந்து செல்லுகிறார். அவருடைய கரம் உங்களை தூக்கி செல்லுகிறது. உங்க பாதைகள் அப்பாவுடைய கரம் வருது. வேதனையின் அனுபவங்கள் முடிகிறது, உபத்திரத்தின் அனுபவங்கள் முடிகிறது. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, என் துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, என் துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல, தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும் தந்தையை போல. சோர்ந்த நேரத்தில், சோர்ந்த நேரத்தில் ஒரு தாயை போல, நான் மகிழும் வேளையில் ஒரு தந்தையை போல. சோர்ந்த நேரத்தில் ஒரு தாயை போல, நான் மகிழும் வேளையில் ஒரு தந்தையை போல. சொல்லுங்க, சோர்ந்த நேரத்தில் ஒரு தாயை போல. நான் சோர்ந்து
போகும் பொழுது ஒரு தாயை போல, நான் நல்லா சந்தோஷமா இருக்கும் பொழுது ஒரு அப்பா போல என் கூட சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு நல்ல ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அதை எத்தனை தேவச்சனை உணர்ந்து நன்றி செலுத்துறீங்க. ஒரு தந்தையை போல தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும் தந்தையை போல, தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும் தந்தையை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, என் துன்ப வேளையில் ஒரு நண்பனை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல, இவரை போல யாருமே இல்லை தேவஜனமே. ஒரு நண்பனை போல அவர் நம்மளை தூக்கி செல்வார், நமக்கு ஆறுதல் செய்வார், நமக்கு அமைதி தருவார், நம்மளை சந்தோஷப்படுத்துவார். தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும் தந்தையை போல. ஆம் தேவச்சனமே, அவர் நம்மளை தூக்கி செல்வார், நம்மளை சுமந்து செல்வார். உண்மை சொன்ன இவரை போல யாருமே இல்லை. நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறதுனாலதான், நம்ம பயந்து போய் இருக்கிறதுனாலதான், போராட்டத்தில் வீழ்ந்து போறதுனாலதான் நம்ம அப்பாவுடைய மேன்மை என்ன நமக்கு தெரியல. நம்ம அப்பா என்றுமே ராஜா தான். நம்ம அப்பா என்றுமே நம்மளுடைய இரட்சகர் தான். நம்ம அப்பா என்றுமே தேவாதி தேவன் தான். அவருக்கு அதுல குறைவே இல்லை. அவருடைய மகிமை குறையவில்லை. அவரால் செய்ய முடியாத காரியம் உண்டோ? தேவ ஜனமே, நம்ம சூழ்நிலைகள் நம்மளை பயங்காட்டி கொண்டு இருக்கிறது. பத்மோ தீவுல யோவான் அப்போஸ்தலரை தூக்கி போடுறாங்க. வயசான நேரத்துல ஒரு சூடு தண்ணி போட்டு கொடுக்கறதுக்கு கூட யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 90 வயசுக்கு மேல மதிப்பு உள்ள அந்த யோவானை அந்த தனிமையான பத்மோ தீவுல போடும் பொழுது, தனிமையா இருந்து சாகட்டும்னு சொல்லி போடும் பொழுது, தனிமையில பைத்தியம் பிடிச்சி சாகட்டும் தான் போட்டாங்க. ஆனா ஒரு சரித்திரம் எழுதுகிற தேவ மனுஷனா மாறி இன்னைக்கு உங்க பைபிள்ல அந்த கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்துதல்னு ஒரு புஸ்தகம் இருக்குதுன்னா, அதுக்கு காரணம் தனிமையில நம்மளை சுமந்து செல்லுகிற ஒருவர் உண்டு. அவரை யோவான் கண்டுகொண்டா. தரிசனங்கள் உண்டானது. நடக்க போகிற ரகசியங்களை கர்த்தர் பேசினார், சுமந்து சென்றார். அதனாலதான் தேவச்சனம் இந்த அருமையான வரிகளை சேர்ந்து சொல்ல போறோம். இவரை போல யாருமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒருவரையுமே காணவில்லையே, உம்மை போலவே யாரும் இல்லையே. ஒருவரையுமே காணவில்லையே, உம்மை போலவே யாரும் இல்லையே. தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும் தந்தையை போல. ஓ தூக்கி செல்லும் தாயை போல, தூக்கி செல்வா. ஒருவரையும் காணவில்லையப்பா, உம்மை போல யாரும் இல்லையே. ஒருவரையுமே நான் காணவில்லையே, உம்மை போலவே யாரும் இல்லை. எத்தனை பிரயர் டைம் குடும்பத்தார் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எத்தனை பேர் சொல்றீங்க, உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போலவே யாரும் இல்லை. ஒருவரையுமே நான் காணவில்லையே, உம்மை போலவே யாரும் இல்லை. தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும் தந்தையை போல. எல்லாரும் சேர்ந்து தூக்கி செல்லும் தாயை போல, என்ன சுமந்து செல்லும் தந்தையை போல. அப்படியே ஆண்டு சமூகத்தில் உங்க கைகளை தூக்கி
அப்பா, என்னை நீர் தூக்க ஆரம்பித்ததுக்காய் நன்றி. ஒரு தகப்பன் குனிந்து அவர் பிள்ளையை தூக்கி தோல்ல சுமக்கிறது போல இந்த 21வது நாள் கர்த்தர் உங்களை தூக்கி செல்லுகிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நீங்கள் தாண்டுவீர்கள். அது எகிப்தா இருக்கலாம், பாபிலோனா இருக்கலாம், சிறை இருப்பா இருக்கலாம், செங்கடலா இருக்கலாம், அக்கினி ஜுவாலையா இருக்கலாம், சிங்கக்கவியா இருக்கலாம், கற்பத்தின் கனியினுடைய தடையா இருக்கலாம், திருமண தடையா இருக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கார், உங்களை சுமந்து செல்வார். உங்களை சுமந்து செல்வார் தேவஜனமே. அவர் நம்மை சுமந்து செல்லுகிறவர். அதனால தேவ ஜனங்களை இருக்கிற இடங்கள் அப்படியே ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாருங்கள். அவர் நம்மளை கைவிட்டு போக அழைக்கவில்லை. அவர் நம்மை சுமந்து செல்வார். ஒரு தாயின் கருவுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்களை சுமந்து வந்தார். நீங்க நினைக்கிறீங்க, நான் தானா வந்துட்டேன், எனக்கு பிடிக்காத இடத்துல பிறந்துட்டேன், எனக்கு பிடிக்காத சூழ்நிலையில வளருகிறேன், நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. தேவ ஜனமே, ஒருவர் உண்டு, உங்களை வணைந்தவர் ஒருவர் உண்டு, உங்களுக்கு திட்டம் போட்டவர் ஒருவர் உண்டு. என்னைக்கு ஒரு தேவ ஜனம் திட்டம் போட்டவரே, எனக்காக திட்டங்களை வைத்திருக்கிறவரே, என்னை உருவாக்கினவரே, உம் சித்தம் என்னன்னு கேட்கும் பொழுதுதான் உங்க லைஃப்ல இன்பம் பிறக்குது. அதனால சோர்ந்து போன நாட்கள் முடியட்டும், வேதனையின் நாட்கள் முடியட்டும், ஏன் இந்த துன்பம் என்ற கேள்விக்கு ஒரு பதில் உண்டாகட்டும். அந்த பதில் அவர் உங்களை தூக்கும் பொழுது நடக்கிறது. அவர் சொல்லித் தருவார், மகனே, இதற்காக தான் உன்னை படைத்தேன், இதற்காக தான் மகளை உன்னை தாயின் கருவிலை தேர்ந்தெடுத்தேன்னு அப்பா பேசும் பொழுது அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்குதே. தேவச்சனங்களே, அப்படியே எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுப்பீங்களா? எல்லாரும் அப்படி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஜெபிக்க உங்களை விட்டு கொடுப்பீங்களா? இந்த 21வது நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறா, உங்களை தூக்கி செல்வா, உங்களை சுமந்து செல்வா. அதனால எந்த பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொண்டிருந்தாலும் நீங்க பயப்படவே வேண்டாம். கர்த்தர் உங்களை தூக்கி செல்ல போகிறார். இதுதான் வார்த்தை. எத்தனை பிரச்சனை வரட்டும் சொல்லுங்க, காலையில பிரச்சனை வருதா, இரவுக்குள்ள அதுக்கு முடிவை தருவா. அவர் செய்வார், நீங்க பயப்படாதீங்க. அவர் உங்களை தூக்கி கொண்டு செல்வார். எல்லா இடங்களையும் உங்களை தூக்கி செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் கூட பிரேயர் டைம் தேவ ஜனங்கள் எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு பேரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. எத்தனையோ ஜெப குறிப்புகள் உண்டு. அநேகருக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேகருக்கு ஆண்டவர் மாற்றங்களை செய்திருக்கிறார். நம்ம நாளைய தினத்துல 9 மணி அளவுல நம்ம நன்றி ஜெபம் வைத்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் எல்லாரும் அந்த நன்றி ஜெபத்துல பங்கு கொள்ளுங்க. 21 நாள் நம்ம ஜெபங்களை கேட்டார். அநேகருக்கு உபாசம் எடுத்தாங்க. தங்கள் சரீரங்கள் பலவீனப்படுற லெவல்ல கூட ஆமீன், அநேகர் உணவுகளை ஒடுக்கி வேலையின் மத்தியில கூட ஜெபித்திருக்காங்க. இவ்வளவு தூரம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாளைய தினத்துல நம்ம நன்றி கூட்டம் வைத்திருக்கிறோம். 9 மணி அளவுல அந்த நன்றி கூட்டம் நடக்கும். தேவ ஜனங்கள் எல்லாரும் இணைந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். நாளைக்கு நம்ம ஜெபிப்போம், நாளைக்கு நம்ம ஆராதிப்போம். தேவ ஜனங்கள் இணைந்து வாருங்கள். இந்த அருமையான நேரத்துல கூட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் சிலருடைய ஜெப குறிப்புகளுக்கு ஆண்டவர் பதில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜெப குறிப்புகளை எல்லாம் இந்த கடைசி நாள்ல ஆண்டவர் சமூகத்துல வைத்து ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக இந்த டிட்வான் புயல் ஒன்று பாதித்து ஏராளமான ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய வீடுகள் எல்லாம் தண்ணி இழுத்து கொண்டு போகிறது, நிலச்சரிவு உண்டாகிறது, தேசமே தண்ணியினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கால பாருங்க, ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. சுற்று வட்டாரங்கள் தமிழ்நாடுல பல இடங்கள்ல இந்த புயலினுடைய அமேன் வலு இழந்து எல்லாம் அமேன் குறைய நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனமே, எல்லா இடத்துல உள்ள இந்த கோர சம்பவங்கள் குறையணும். இந்த கடைசி காலங்களில் உள்ள இந்த கொள்ளை நோயில கர்த்தருடைய ஆமீன் கிருபை இறங்கணும். இயற்கையின் சீற்றத்தின் மேல் கர்த்தருடைய கரம் இறங்கணும். ஜெபிக்கிற நமக்காக தேவன் கிருபை செய்யணும். ஹalleluya. எல்லா தேவ ஜனங்களும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி பிரேயர் டைம் குடும்பத்தாரை இந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். ஆயிரக்கணக்கான மக்களுடைய இருதயம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது, நீங்க நேரடியாக ஒரு இடத்துல கூட முடியவில்லை தான், பட் ஆனால் இருக்கிற இடங்கள்ல எல்லா இருதயம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது இந்த ஜெபத்தின் சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்களை கொண்டு, உங்க சோத்திரங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிற இடத்துல சொல்லுங்க, அப்பா இந்த பிரேயர் டைம் குடும்பத்தார்ல ஆண்டவர் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் அனுதினம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ இந்த ஜெபத்துல, இந்த உபாச ஜெபத்தின் கடைசி நாள்ல ஒரு திறந்த வாசல் உண்டாவதாக.
வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக. வருமான தடை மாறுவதாக. எல்லா ஜனங்கள் சொல்லலாமா, வருமான தடை மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், ஜனங்கள் விடுதலையாகட்டும், ஜெப ஆவி கொடுக்கப்படட்டும் சொல்லுவோமா? எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா மாறணும் என்று ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. எங்கள் ஒவ்வொரு மேலையும் ஜெபிக்கிற ஆவி ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவாராக. எங்க வீட்டுல இறங்குவாராக, எங்க குடும்பத்துல இறங்குவாராக. சொல்லுவோமா? எல்லா பிசாசின் கிரியைகள் வெளியே ஓடட்டும், எல்லா சாப கிரியைகள் வெளியே ஓடட்டும். எல்லா ஜனங்கள் இணைந்து சொல்லுவோமா? சாப கட்டுகள் உடையட்டும், வியாதியின் கட்டுகள் உடையட்டும், கர்ப்பத்தின் கனியினுடைய கட்டுகள் உடையட்டும், ஓ திருமண தடைகள் உடையட்டும், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகள் ஜனங்களுக்கு உடைவதாக. தேவ ஜனங்களை எல்லாரும் இணைந்து அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ரபா தரபா ஷதரபா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். அப்படியே நம்ம ஜனங்கள் ஒவ்வொரு பேருக்கும் இருக்கிற அந்த வியாதியின் கட்டுகள் அநேகர் எழுதி இருக்கிறாங்க. டயாலிசிஸ் பண்றாங்க, கேன்சர் பிரச்சனைகள், இப்படி உயிர்கொல்லி பயங்கரமான வியாதிகள், பதட்டத்தில் இருக்கிற குடும்பங்கள். என் அப்பாவை இழந்து விடக்கூடாது, என் பிள்ளை இழந்து விடக்கூடாது, என் தம்பி இழந்து விடக்கூடாது, அக்காவை இழந்து விடக்கூடாதுன்னு பரிதபித்து கொண்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. பயங்கரமான வியாதிகள், எந்த வியாதியா இருந்தாலும் இந்த இரவு கர்த்தர் ஒரு அக்னி இறக்க எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அன்றைக்கு எலியா பரலோகத்தை பார்த்து கட்டளையிட்ட பொழுது ஒரு அக்னி இறங்கினது, அது எல்லாவற்றையும் சுட்டரித்தது. தண்ணி கூட இல்லாத அளவுல அந்த அக்னி தண்ணி எல்லாம் வற்ற வைத்தது. இன்னைக்கு இந்த கேன்சர் மேல ஒரு அக்னி இறங்குவதாக, இந்த அல்சர் மேல இறங்குவதாக, இந்த உயிர்கொல்லி வியாதிகள் மேல ஒரு அக்னி இறங்கட்டும். அது பரலோக அக்னி. அது வியாதியின் கிருமிகளை எரித்து போடட்டும், அது சாம்பலாகட்டும். வியாதியில இருந்து என் குடும்பம் விடுதலையாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, விடுதலையாகட்டும். என் சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ளவங்க விடுதலையாகட்டும். வியாதியின் கட்டு உடையட்டும். ஆஸ்மாவா இருக்கலாம், அது சைனஸா இருக்கலாம், அது லங் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், அது போன்ஸ் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம். எல்லா தேவ ஜனங்களும் சொல்லுங்க, உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் கழுவுகிறோம். எல்லா சாப வியாதிகள் மாறட்டும். என் இயேசு எங்களுக்காக சிலுவையில் தரித்திரமானாரே, இப்பொழுது அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத வியாதியே எங்களை எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவாயாக. இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இனி என் குடும்பத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாது பொல்லாத ஆவியே. சொல்லுங்க, தரித்திரத்தின் ஆவியே, வருமானத்தை தடை பண்ற ஆவியே, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறுவாயாக. இயேசு எங்களுக்காக சாபமானாரே. எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற சாப வல்லமைகள், தரித்திர வல்லமைகள், பாரம்பரிய ஆவிகள் ஒரு ஆளை எழும்ப விடாதபடி தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுதே என் வீட்டை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவாயாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். தேவ ஜனங்களே, உங்கள் ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் உங்க கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். உங்கள் தழும்புகள்ல காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். ஆம் தேவ ஜனமே, ஒருவன் எரிகோவை நோக்கி போன பொழுது அவன் கல்லர் கையில் அகப்பட்டான். அப்போ அவனை குற்றுயிராய் விட்டு போனார்கள். அப்படி உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது தேவ ஜனமே, அந்த இடத்துல ஒரு லேவியன் வருகிறார், ஒரு ஆசாரியன் வருகிறார். அவனை கண்டுட்டும் காணாத மாதிரி போய்விட்டாங்க.
இந்த உலகம் நம்மளை கண்டுட்டு காணாதது போல போகும் பொழுது நம்மளை காயத்தை ஆற்றி சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்க்க ஒருவர் உண்டு. நீங்க காயப்பட்டு இருக்கலாம், கணவராலேயோ பிள்ளைகளாலேயோ குடும்பத்தாலேயோ உற்றாராலேயோ இல்ல கம்பெனியிலோ யாரோ ஒரு இடத்துல காயப்பட்டு இருக்கும் பொழுது இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உங்க காயத்தை ஆற்றுகிறதற்கு ஒருவர் வந்து இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் ஆவியில் பார்க்கிறேன், உங்க காயங்கள் ஆற்றப்படுகிறது. Your wounds are completely healed. உங்க காயங்களை ஒருவர் பார்த்து தொடவி கொண்டிருக்கிறார், அதை தொட்டு ஹீல் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த காயத்தினுடைய எல்லா தழும்புகளையும் ஆற்றுகிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். அநேகருடைய நிந்தை வார்த்தை உங்கள் இருதயத்தை பிளந்திருக்கலாம், உங்கள் உள்ளத்தை உடைத்திருக்கலாம், எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி யாரோ சொன்னது ஏதோ உங்களை குத்தி கொண்டிருக்கலாம். இப்பொழுது அருமை இரட்சகர் உங்களை தூக்குகிறார். இன்னையிலிருந்து அவர் உங்களை தூக்கி செல்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நல்ல சமாரியன் அந்த காயங்களுக்கு என்ன செய்தார் தெரியுமா? ஒலிவ எண்ணெயை போட்டு திராட்சை ரசத்தை எடுத்து அந்த எண்ணெயில் அந்த அடிப்பட்ட பாகத்தில் போட்டு அதை தற்சயமாக ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி சொந்த அந்த வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அந்த கழுதையில ஏற்றிக்கொண்டு ஒரு சத்திரத்தில் போய் சேர்த்தாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தம்முடைய சொந்த கைகளில் தூக்கி உங்களை தூக்கி எங்க நீங்கள் ஆறுதல் பெறுவீர்களோ அந்த இடத்துல உங்களை தூக்கி வைக்க போறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, திருமண தடையில நீங்க பட்ட உபத்திரம் அவருக்கு தெரியும். கால தாமதத்தினால் நீங்க அனுபவிக்கிற வேதனை அப்பாவுக்கு தெரியும். உலக மக்கள் உங்களை பார்த்து பேசுகிற அந்த நிந்தையான வார்த்தை அப்பாவுக்கு தெரியும். ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, அப்பா உங்க கைகள் என்ன தருகிறேன்ப்பா, இனி எழும்பி நடக்க எனக்கு பலன் இல்லதா, என்னால நீ சாதிக்க முடியாது, ஆனா உங்க பலத்தினால என்ன பலப்படுத்துற கிறிஸ்துவனால, என்ன சுகப்படுத்துற கிறிஸ்துவனால, என்ன திரும்பியும் தூக்கி நிறுத்துகிற கிறிஸ்துவனால, என்ன இன்னும் பலமா நிரப்பி என்ன உமக்கா பயன்படுத்த போகிற உங்க வல்லமையினால, உங்க அன்புனால, உங்க கிருபையினால நான் எழும்ப போகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இனி நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அதனால என் பயணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. என்னை இயேசு எழும்ப பண்ணுகிறார். இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேறையும் கர்த்தர் எழும்பி நிற்க பண்ணுகிறார். அன்று எசேக்கியேலை பார்த்து சொன்னார், காலூன்றி நில். அவன் காலூன்றி நின்ற பொழுது அவருக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்டார். தேவச்சனங்களே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இந்த வேளையில ஆண்டவர் உங்களை எழும்ப பண்ணுகிற இந்த அருமையான நேரத்துல ஒவ்வொரு மேலையும் ஜீவ ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க, நீச்சலால வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ காலூன்றி நெல். வசனம் சொல்லுது, இப்படி அவர் என்னோட பேசும்போது என்ன சொன்னாரு? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலொன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க காலொன்றி நிக்கணும். உங்களை கர்த்தர் தூக்குகிறார். நீங்க இனி சாதிப்பீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து சாதிக்க வைப்பார். யாரெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். யோசிப்பாங்க, இவங்களுக்கு எப்படி இந்த கிருபை கிடைச்சிச்சு, இவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சிச்சு. ஏன்னா அந்த உலகத்துல எங்கேயுமே இது கிடைக்காது. இது கர்த்தர்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். கர்த்தரை பகைக்கிற யாருக்கும் இது கிடைக்காது. ஆனா கர்த்தரை நேசிக்கிற உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்க காலொன்றி நின்ன உடனே என்ன நடக்கும் தெரியுமா? எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்படி அவர் என்னோடு பேசும்பொழுது ஆவி எனக்குள் வந்து என்னை காலொன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னோடனே பேசுகிற சத்தத்தை கேட்டு, இன்னையில இருந்து இப்பொழுதுல இருந்து நீங்கள் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்பீர்கள். எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரங்கள் இதை கேட்டாலும் சரி, உங்கள் காதில் பரிசுத்த ஆவியின் சத்தம் இனிமே கேட்க போகிறது. அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஒரு வரி சொல்லுங்க, நீச்சலால வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலால வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. கேளுங்க விண்ணக காற்றே, நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்புறாவை போல என்மேல் வந்த மதிடும். விண்ணக காற்றே, நீ என்னை நோக்கி வீசிடும்,
ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே. எல்லாரும் கேட்கலாமே. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் இறங்கி கொண்டு இருக்கு. நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் காலூன்றி நிற்பீர்கள், நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செல்வார். நீங்க எந்த இடத்துல போய் நிக்கணுமோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்களை பிரகாசிக்க கர்த்தர் எடுத்து செல்வார். காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, புறாவை போல என் மேல் வந்த மந்திடு. அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் தெய்வமே. ஆமென், ஆமென், ஆமென். அக்கினி அபிஷேகம் என்று வேண்டும் எத்தனை பேர் கேட்குறீங்க? உங்க வாயை தொடுவா, அந்நிய பாஷையினால் நிரப்புவோம். You will see miracle, you will see wonders, you will see signs and wonders, you will face the miracle, you will face the miraculous God, you will have encounters, you will see the angels are coming down and going up. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் தூதர்களை பார்ப்பீர்கள், பரிசுத்த ஆவியின் தரிசனங்களை அடைவீர்கள், அந்நிய பாஷையை பேசுவீர்கள், தீர்க்க தரிசனம் உண்டாகும். உங்க வாழ்க்கை இருக்கிற வண்ணமாக இருக்காது, அது மாறும், அது மாறும், அது மாறும் என்று சேனைகளின் கர்த்தர் உணர்த்துகிறார். வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மாந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மாந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்காலவல்ல. எல்லாரும் கேட்கலாமே. முழங்காலை ஓ, நான் இப்ப பண்ற ஜபம் அல்ல ஆண்டவரே, இதிலும் 100 மடங்கு கூடணும்னு கேட்கறவங்க இருக்கிறீங்களா? முடக்கியது. இந்த 21 நாள் உபாசத்தோடு நான் நிக்க கூடாதப்பா, இன்னொன்னு ஆழமா போகணும்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? நிச்சலால வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நிச்சலால வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. ஓ விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மாந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மாந்திடும். ஓ விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி ஓ ஆமென், ஆமென். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல். எத்தனை பேர் ஆசையா கேட்கிறீங்க?
தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக கேளுங்க கேளுங்க, ஒரு காற்று வீசுது. Receive the anointing, receive the power, receive the healing. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, ஒரு கட்டுகள் உடைக்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive, receive the wind from heaven, receive the anointing from heaven. பரலோகத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க இடத்துக்கு நீங்க தான் வெளிச்சம், உங்க ஊருக்கு நீங்க தான் வெளிச்சம். உங்க ஊரை பார்த்து கட்டளையிடுங்க, மழை நிக்கட்டும் என்று சொல்லுங்க. எலியா கருத்தா ஜெபித்தான், மழை நின்றது. ஸ்ரீலங்கா ஜனமே இதை கேட்பீர்கள் என்றால் ஜெபியுங்கள். மழை நிறுத்தப்படுவதாக, அகோரங்கள் நிறுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. கர்த்தர் விடுதலை கொடுப்பார். என்மேல் வந்த மந்திடும், விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். உங்க வாயில இருக்கு விடுதலை. வாயை திறந்து அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. ஆவியிலே நிரம்புங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ஆவியில் நிரம்பினார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இதுல இருக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆவியில் நிரம்புவீர்கள், நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவீர்கள், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வீர்கள், உங்க சூழ்நிலையை மாற்றுவீர்கள், யுத்தங்களை ஜெயமாக மாற்றுவீர்கள். ஓ, நீங்கள் தனிமை அல்ல. ஆண்டவர் தெளிவாக காட்டுகிறார். அநேகர் வேதனையோடு இருக்கிறாங்க. அநேகருக்கு காயங்கள் நிறைய, தழும்பு நிறைய இருக்கு. இந்த அருமையான 2025 ஆசீர்வாதமான வருஷம். புயல் தான், போராட்டம் தான், கொள்ளை நோய் தான், ஒவ்வொரு இடங்கள்ல கலவரங்கள் தான். இது கடைசி காலத்தின் ஆரம்பம் தான் தேவ ஜனமே. ஆனா சொல்லுகிறார், உங்க காயத்தை அவர் ஆற்றுகிறார். ஏன்னா நீங்க சாதிக்க பிறந்தவங்க, உங்க வாயில தான் ஜீவன் இருக்கு. நீங்க உங்க தேசத்திற்காக தரப்புல நிற்கும் பொழுது உங்க தேசத்துல மழை நிற்கும். எலியா கருத்தா ஜெபித்தாராம், மழை நின்றதா. மழை வரட்டும் சொன்னாரு, மழை வந்தது. அவர் நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை போல பாடுள்ளவராய் இருந்தாலும் வீடு பங்களா சொத்து வஸ்து எல்லாம் இல்லாம தான் இருந்தாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பங்களா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல தூங்கிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு எதையாவது உடுத்துட்டு நம்ம வாழ்ந்துக்கலாம். ஆனா அந்த நித்திய ஜீவனை இழந்து விடக்கூடாதுன்னு கருத்தா இருந்தாரு. எலியா கர்த்தருடைய வல்லமையை சுமந்தாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஊர்ல பிரச்சனை இருக்கதான் செய்யும், சுற்று வட்டாரத்துல உலகத்துல பிரச்சனை இருக்கதான் செய்யும். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல கர்த்தர் உதிப்பார். இருள், காரிருள் பூமியை மூடும் பொழுது கர்த்தர் உங்க மேல உதிக்கிற காலம். உங்கள் தழும்புகள் ஆறக்கூடிய காலம், உங்கள் வேதனைகள் ஆறக்கூடிய காலம், உங்க காயங்கள் ஆறக்கூடிய காலம் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம். கேரி தாற்றண்டையில எலியா சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தர் எலியாவை ஆற்றினார், தேற்றினார். அந்த சோர்வான பள்ளத்தாக்குல காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதற்கு பிறகு ஒரு பெரிய பயணம் இருந்துச்சு. தேவ ஜனமே, உங்க பயணம் இதோடு முடியல. இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு வேற பார்த்து சொல்றாரு. இது 21 நாள் உபாசத்துல தியாகத்தோடு உபாசத்தோடு இருந்தவங்க உண்டு. உபாசம் எடுக்க முடியாம வசனத்தை மட்டும் கேட்டவர்கள் உண்டு. யாரா இருந்தாலும் ஆண்டு சொல்லுகிறாரு, ஒரு முயற்சி எடுத்து ஜெபிக்கணும்னு கூடி வந்தீங்கல்ல, உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, இந்த 2025ல உங்க காயங்களை ஆற்றுவார். இனிமே அந்த காயத்தை உண்டாக்குற பிசாசை கர்த்தர் துரத்துவார். இத்தனை நாட்கள் அவன் உங்களை காயத்தை உண்டாக்கினான், காயப்படுத்தினான். அநேகருடைய வார்த்தைகளுக்கும் நிந்தை சொல்லுகளுக்கும் நீங்கள் பலியானீர்கள். இனி கர்த்தர் அதை கைவிட மாட்டார், கர்த்தர் இறங்குவார். ஆண்டு ஒன்னே ஒன்று சொல்றார். என்ன சொல்றாருன்னு வாசித்துருவோமா? அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம்,
வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அவருடைய நீதியையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லலாம். எல்லாம் கூட கொடுக்கப்படும். தெய்வச்சனமே, ஒண்ணு கூட தராம உங்களை விடவே மாட்டார். பாருங்களேன், 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து அந்த மலை பிரசங்கம் கேட்க வந்த ஒவ்வொரு பேருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தார். என் ஜனங்கள் பசியா பேர விடக்கூடாது, அவங்க தாகமா பேரக்கூடாது. 3 நாளுங்க இருக்கிறாங்க, என்ன நம்பி வந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட பசியா விடல. இதை கேட்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டு சொல்வார், உங்களை பசியா ஆண்டவர் வருந்த விட மாட்டார். உங்க பிள்ளைகளை பசியினால் வருந்த விட மாட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ வந்து தருவார். பரத்தில் இருந்தது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எதுவா இருந்தாலும் அதை தருவார். நம்ம அப்பா நம்ம கூட இருக்கும் பொழுது அவர் எப்படி கைவிடுவார்? கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டு ஒண்ணு சொல்றார், அவரை மட்டும் தேடுறதை விட்டுறாதீங்க. இந்த உலகத்தில் ஆண்டு ஆசீர்வாதம் தரும் பொழுது நிறைய பேர் அவரை தேடுறதை விட்டுருவாங்க. உலகத்தில் ரொம்ப போராட்டம் வரும் பொழுதும் தேடுறதை விட்டுருவாங்க. இன்னைக்கு எப்பொழுதுமே சாத்தான் தான் எல்லா தவறுக்கும் காரணம். ஆனால் நம்ம கர்த்தர் ஏன் இதை அனுமதிச்சார்? நம்ம கர்த்தரை டார்க் லைட்ல பார்ப்போம். ஆண்டு சொல்றாரு, இன்னைக்கு the most misunderstood person in the world is God. அப்படி என்றால் ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர்னா அது தெய்வம் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய கூட இருந்த சீசர்களை புரிந்து கொள்ளாம இருந்தாங்க. யோசித்து பாருங்க, கூட இருந்த சீசர் காட்டி கொடுத்தாரு, கூட இருந்த இன்னொரு சீசர் சபித்தாரு. இயேசுக்கு வந்த பரிதாப நிலைமையை பாருங்களேன். இயேசு எவ்வளோ நல்லவர், எல்லாரையும் நேசித்தாரு. ஆனா தேவஜனமே, இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு சீசனாக வாழ்ந்து விடக்கூடாது. ஏசப்பாவுக்கு ஒரு உண்மையான சீசனா இருக்கணும். நம்ம ஜீவன் போற வரைக்கும் உண்மை உள்ள ஒரு சீசனாக கர்த்தருக்காக நிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்துல ஒரு ராஜாவை வெட்டினாங்கன்னா, ஒரு ராஜாவை அழித்துட்டா அந்த ராஜ்யம் கைப்பற்றப்பட்டுரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2 ராஜ்யத்திற்கு சண்டை நடக்கும் பொழுது இந்த நாட்டில் உள்ள எல்லா போர் வீரர்களும் வேகமாக போய் ஃபைட் பண்றதுக்கு போகிறார்கள். ராஜா வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஃபைட்டில் நிறைய மக்கள், நிறைய சோல்ஜர்ஸ், நிறைய போர் வீரர்கள் அடி வாங்கி வெட்டுப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ராஜாவை போர் வீரர்கள் எதிரி ராஜாவுடைய ஆட்கள் துரத்தி கொண்டு வரும் பொழுது இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே பனியாக இருக்கிறது. இதில் ரதம் ஓடாது. அந்த பனி உள்ள இடத்தை தாண்டணும்னா அந்த இடத்துல குதிரைகள் ஓடாததுனால சீசர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த ரதம் ஓடுற மாதிரி அந்த 2 சோல்ஜர்ஸாக வரிசையாக இருந்தார்கள். அந்த ராஜாவுடைய சிப்பாய்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட மக்கள் ஒரு ரோடு மாதிரி முட்டு போட்டு மடங்கி படுத்துட்டாங்க. அந்த ரதம் அப்படியே ராஜாவுடைய ரதம் இந்த எல்லா போர் வீரர்களுக்கு முதுகு மேல அப்படியே ஓட ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 200 உயிர் போனது. ஆனா ராஜா பாதுகாக்கப்பட்டார். உயிரை கொடுக்க துணிஞ்ச சில தியாகிகள் இருந்ததுனால அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற முடியவில்லை. ஏன்னா ஒரு ராஜ்யத்தில் கிட்டத்தட்ட 20,000 மக்கள் வாழலாம். இந்த 200 பேருடைய உயிர் போனதுனால ஒரு 20,000 மக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு தேசம் பாதுகாக்கப்பட்டது. தேவச்சனமே, உண்மையான சோல்ஜர்ஸ் அந்த ராஜாவுக்கு கிடைச்சது தான் அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான பொக்கிஷம். ராஜாவுக்கு எத்தனையோ பொக்கிஷம் இருக்கலாம், ஆனால் ராஜாவுடைய பொக்கிஷங்கள் ராஜாவை காக்கவில்லை. ராஜாவுடைய போர் வீரர்கள் காப்பாற்றினார்கள். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், நம்ம ஆண்டவராகிய இயேசுவுக்கும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் அழைக்கிறார். எஸ்தர் ராணியை குறித்து ஆண்டவர் இடைப்பட்டார். எஸ்தர் ராணி ஒரு 3 நாள் உபவாசத்தை நியமிக்கிறாங்க. யூத குலமே அழிகிற நேரத்தில் எஸ்தர் ராணி இந்த தீர்மானத்தை எடுத்தாங்க. நம்ம கடந்த நாட்களில் உபவாச ஜெபம் பண்ண ஒவ்வொரு பேரையும் பார்த்தோம். உபவாச ஜெபம் சொன்னாலே போராட்டம் தான். வாழ்வா சாவான் போராட்டத்தில் தான் எஸ்தர் உபவாசம் எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், 40 நாள் உபவாசத்தில் பிசாசு அப்படியே தொந்தரவு பண்ணுகிறான். 40 நாளும் சோதிக்கப்பட்டார்னு வேதத்தில் இருக்கிறது. இரவும் பகலும் சோதிக்கப்பட்டார். ஒரு நேரம் இல்லை, இரவும் பகலும் சோதிக்கப்பட்டார். ஸோ உபவாசம் ஜெபம் சொன்னாலே கொஞ்சம் போராட்டம் உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வியாதிகள், தும்மல்கள், ஜலதோஷம், காய்ச்சல், வயிறு வலி இப்படி வந்து கொண்டே இருக்கும். திடீர்னு வீட்டில் யாராவது விழுந்துருவாங்க, கீழே விழுவாங்க. பிள்ளைகள் படித்துட்டு வந்த பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். எல்லாம் பிசாசுக்கு பொறுக்க முடியாது. ஏன்னா உபவாச ஜெபம் தூதர்களை இறங்க பண்ணும்.
உபாச ஜெபம் சில கதவுகளை திறக்கும். ஏன்னா உபாச ஜெபத்துக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸை நீங்க அனுப்புறீங்க, ஜெபத்துல கிரியேட் பண்றீங்க. உட்கார்ந்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க ஒரு ஃபயர் ஃபார்ம் ஆகுது. உங்க விசுவாசம் அப்படியே அக்குமுலேட் ஆகுது. உங்க விசுவாசம் அப்படியே கூடி ஒரு அணுகுண்ட போல சிதறுகிறது. சத்துருடைய ராஜ்யம் தெரிக்கிறது, உடைகிறது. இதனால இதை செய்ய விட மாட்டான், போராடுவான். இயேசுவுக்கு 40 நாளும் போராடினான். இயேசு விடவே இல்லை. வசனத்தினால் அவனை ஜெயித்துட்டு அவர் போயிட்டே இருந்தார். வசனம் சொல்லுது, உபாசத்தை முடித்தவுடன். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. ஹல்லேலூயா. லூக்கா 4:14 நீங்க பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை பார்க்கலாம். உபாச ஜெபம் முடித்தவுடன் அவர் போகிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் கூட தான் இருப்பாரு. ஆனா இந்த முறை பரிசுத்த ஆவியின் பலம், பரிசுத்த ஆவியின் பலத்தினால். லூக்கா 4:1 பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியில நிரம்பி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஆனா இப்போ வரும்பொழுது ஆவியானவருடைய பலத்தினால், இப்போ வித் த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ நீங்கள் போகும்பொழுது உபாசம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கம்பெனியில் போகும்பொழுது, உங்கள் வீட்டுகளில் நீங்கள் போகும்பொழுது சில அந்தகார ஆவிகள் அலறுகிறதை பார்ப்பீர்கள். ஏன்னா யூ வில் ஃபில் வித் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பீங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியான நிரப்பிக்கொண்டே இருப்பார். பிசாசு உங்களை கண்டு அலற ஆரம்பிக்கும். அவருடைய கீர்த்தி பரவ தொடங்கிட்டு. இதே தான் எஸ்தருடைய வாழ்க்கையிலும் உபாசம் ஜெபம் முடியுது. வாழ்வா சாவான் போராட்டம். துணிந்து ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள செல்லுகிறாள். ராஜாவுடைய கண்களில் கர்த்தர் கிருபையை உண்டாக்கினார். உபாச ஜெபம் அதிகாரிகளுடைய கண்களை திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபாச ஜெபம் பண்ணுனா ராஜாக்களுடைய இருதயம் திருப்பப்படும். இது அனுபவ ரீதியான சாட்சி. எஸ்தருடைய வாழ்க்கையில யூத குலமே அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஒரு 3 நாள் உபாசத்தை நியமித்தார்கள். 3 நாள் உபாசமே அவ்வளோ பவராக இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஹோல் யூத ஜனமே எடுத்தாங்க. முர்தகாய் எடுத்தார், எல்லாரும் எடுத்தாங்க. அதனால தான் தேவ ஜனமே இந்த ப்ரேயர் டைம் ஜனத்தினுடைய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு கூட்ட மக்கள் நம்ம இணைஞ்சிடுறோம். ஒரு விஷயத்திற்காக நம்ம பல ஆயிரம் மக்கள் ஜெபிக்கிறோம். அதனால தான் ரிசல்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ தேவ ஜனங்களே, நம்ம இணையிறது சாதாரண விஷயம் அல்ல. பிசாசு இணைய விட மாட்டான். ஸோ அதனால தான் தேவ ஜனங்கள் இணைந்து ஜெபிக்கணும். நம்ம இப்படி ஜெபிக்கும் பொழுது பிசாசின் கட்டுகள் உடைகிறது. ராஜாக்களுடைய இருதயம் திருப்பப்படும். பாருங்க, எஸ்தருக்காக கர்த்தர் ராஜாவுடைய இருதயத்தை திருப்பினார். கடந்த நாட்கள்ல பார்த்தோம், தானியேல் ஒரு 21 நாள் உபாசம் பண்ணினார். வானமண்டல அந்தகார ஆவிகள் வழிகள் விட்டது. அப்போ உபாச ஜெபம் பண்ணினா பிசாசு வழிகளை விடும், நம்மளை விட்டு ஓடி போகும். இயேசு அதை தான் சொன்னார், இவ்விதமான ஜாதி பிசாசு உபாசித்தினாலும் ஜெபத்தினாலும் வேறொன்றுக்கும் போகாது. ஸோ அதனால நம்ம லைஃப்ல நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் 38, 39, 40 சொல்லப்பட்டபடி நீங்க அந்த வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து சபையோடு சேர்ந்து திருவிருந்து எடுத்து நல்ல ஒரு தேவ பிள்ளையாக வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் உபாச ஜெபம் தேவையாக இருக்கும். குறிப்பிட்ட இடங்கள் வரும் பொழுது உங்களுக்கு உபாச ஜெபம் உதவி செய்யும். இதை ஏசப்பா சொல்லி தந்தார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 13ஆம் அதிகாரத்தில் பவுல், பர்னபா எல்லாரும் உபாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் உபாசம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் பேசினார். சோ உபாச ஜெபத்துல பிசாசு வழிகளை விடும், பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்கும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவோம், ராஜாக்களுடைய இருதயம் திருப்பப்படும், அற்புதங்களை பார்க்க முடியும். சோ உபாச ஜெபம் ரொம்ப யூனிக்கானது. என்னுடைய லைஃப்ல நான் 40 நாள் சாப்பிடாம உபாசம் பண்ண நாட்கள் உண்டு. இன்னைக்கு உபாசத்தை குறித்து அற்பமா பேசுகிற உபதேசங்கள்லாம் வந்து விட்டது. பட் ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் மரித்தோரை எழுப்பினதை நான் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட நபர்கள், அற்பமாக பேசுகிற நபர்கள் வீல் சேரை எழுப்பி இயேசு ஜீவனோடு இருக்கிறாருன்னு நிரூபித்தது கிடையாது. ஆனால் எனக்கு தெரியும், நல்ல ஆவிக்குரிய மனிதர்கள் மரித்தோர்களை எழுப்பியிருக்காங்க. கேன்சர் கண்ணு முன்னாடி ஹீல் ஆகும், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
அவங்க சொல்லி கொடுத்தது உபவாசம் எடுக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் புதிய உபதேசங்கள் வருது, உபவாசம் வேண்டான்னு. தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது என்ன? உபவாசம் தேவை. அதுக்குன்னு எல்லா நாளும் உபவாசம் எடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு உபவாச ஜெபத்தை பண்ணுங்க. இனி உள்ள நாட்களே விடாதீங்க. 3 நாள், 1 நாள், 7 நாள், 5 நாள், 10 நாள், 14 நாள், 21 நாள் கர்த்தர் நடத்துற மாதிரி நீங்க பண்ண வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில பல நாட்கள் நான் உபவாசத்துல இருந்திருக்கிறேன். அதனால தேவனுடைய நிறைய ரகசியங்களை அறிய உதவி செய்தார். உபவாச ஜபங்கள் இருக்கும் பொழுது நேருக்கு நேர் லூசிஃபர் என் அறையில் தோன்றி அவன் என்னோடு சில ரகசியங்களை பேசினான். உனக்கு அதைத்தாரேன், இதைத்தாரேன், வந்துரு, இந்த ஊழியத்தை விட்டுரு, உனக்கு எத்தனை கோடினாலும் தரலாம், சினிமா ஸ்டார் போல மாற்றலாம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தான். ஆனால் முடியவில்லை. கர்த்தருக்காக நிற்க உதவி செய்தான். கர்த்தருக்காக நிற்கும் பொழுது ஒன்றும் கிடைக்காமல் இருக்கலாம், வெறுங்கையோடு இருக்கலாம். இந்த உபவாச நாட்கள், ஜப நாட்கள் தூதர்களை தரிசிக்க உதவி செய்து, ரகசியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்து, கொர்நேலியு உபவாசித்து ஜெபித்தார். ஒரு தூதன் அப்பியர் ஆகிறாரு. தேவஜனமே, நான் பழைய ஏற்பாட்டை பற்றி பேசலை, புதிய ஏற்பாட்டில் நடந்ததை சொல்கிறேன். பவுல் ஒரு உபவாச ஜப வீரர். அவருக்கு அடிக்கடி தூதர்கள் வெளிப்படுவாங்க. தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்னா உபவாச ஜபத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது செய்யுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இந்த அருமையான சான்ஸுக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, முதலாவது அவரை தேடிருங்க, மீதி எல்லாம் கூட கொடுத்துருவாரு. எஸ்தர் அவரை தேடினாங்க, எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. தானியேல் அவரை தேடினாங்க, உபவாசம் பண்ணாங்க, எல்லாம் கூட கொடுக்கப்பட்டுச்சு. பவுல் ஆண்டவரை தேடினாரு, எல்லாம் கொடுத்தாரு ஆண்டவர். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் முதலாவது அவரை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அன்பான தேவ ஜனங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் 21 நாட்கள் இந்த உபவாச ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்கள் இணைந்து ஜெபிக்க உதவி செய்தீங்க. இந்த ப்ரேயர் டைம் என்ற ஒரு சேனலை கொடுத்து எங்கேயோ இருக்கிற நாங்கள் பல தேசங்களில் உள்ளவங்க இணைந்து ஜெபிக்க உதவி செய்கிறீங்க. உங்கள் திட்டத்திற்காக நன்றி. இந்த வருஷ கடைசியில் எங்களை ஆயத்தப்படுத்தினதுக்காக நன்றி. இன்னும் கூர்மையாக்கும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். ஜெபித்த ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பேரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எந்தெந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்தார்களோ அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கு. நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ப்ரேயர் டைம் குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்காக ரெக்கார்டிங் பண்ண எல்லா காரியங்கள் ஊழியத்தின் மத்தியில், பிஸி ஷெட்யூல் மத்தியில் உங்களுக்காக செய்ய கர்த்தர் இந்த அடியாருக்கு கிருபை கொடுத்தாரு. நாங்கள் கேட்குறது ஒன்றே ஒன்று, எங்களுக்காக ஒரு நிமிஷமாவது நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, பாடல்கள் ரிலீஸாக, இன்னும் ஊழியங்களை ஆண்டவருக்காக செய்ய, அநேக வாலிபர்களை தொட, அநேகருக்கு உதவியாக இந்த ஊழியம் இருக்க, அநேக ஏழை எளியவர்களுக்கு உதவியாக இருக்க இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட தேவ ஜனங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. நாளைக்கு நன்றி கூட்டம் இருக்குது. இதே 9 மணி அளவில் ஒரு சின்ன கூட்டம். தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நம்ம எல்லாரும் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.